ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூ சாப்டர் 3 அதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டாபிக் என்னென்னா பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்குரிய சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸசைஸ் 3.1 ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னு ரீட் பண்ணுவோமா? Form the pair of linear equation in the following problem and find their solution graphically. Graphicallyங்கிற வேர்டு வந்துச்சுன்னா நம்ம இதை கிராஃப் ஷீட்லேயோ கிராஃப் நோட்லேயோ தான் செய்ய போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும். 10 ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் எக்ஸ், அந்த கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் 10 எக்ஸ்னு ரீட் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. took part in a mathematic quiz, ஒரு காம்படிஷன் போகிறாங்க மேத் குவிஸில். இஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் ஃபோர் மோர் தென் அ நம்பர் ஆஃப் பாய்ஸ், பாய்ஸை விட கேர்ள்ஸ் எத்தனை பேர் அதிகமாக இருக்காங்களா? 4 பேர் அதிகமாக இருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹூ டுக் பார்ட் இன் த குவிஸ் காம்படிஷன். அப்போ எத்தனை கேர்ள்ஸு எத்தனை பாய்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து பாய்ஸ் எவ்வளோன்னு தெரியல, கேர்ள்ஸ் எவ்வளோன்னு தெரியல, ஆனால் டோட்டல் 4ன்னு கொடுத்துட்டாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸை விட 4 மோராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோமா? சொல்யூஷனில் நம்மளாக எடுத்தோம், எந்த விஷயத்தையும் நம்மளாக எடுக்கிறோம், நம்மளாக அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா லெட்டுன்னு போட்டுக்கணும். லெட் நம்பர் ஆஃப் பாய்ஸ் தெரியுமா? தெரியாது. அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அடுத்து என்ன செய்ய போகிறோம்? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது? பாய்ஸை விட 4 அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4. இது என்னன்னு வச்சுக்குவோம்? நம்மளா லெட்டு தான் போட்டிருக்கோம். அப்போ ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கிவன் டீட்டெயில், பாய்ஸோட வேல்யூ கேர்ள்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்த வேல்யூ வந்து டோட்டல் 10ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னா ஒய்யோட வேல்யூ இருக்கு இல்லையா? இதுலேயும் இதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் இந்த சைடு இருக்க மாதிரி இதை சேஞ்ச் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஒய் அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் எக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுற போகிறோம். அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. இதுக்கு நம்ம வந்து சம் ட்ரா பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. காமனாக 0 0, அதாவது எக்ஸோட வேல்யூ 0 போட்டால் என்ன கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ 0 போட்டால் என்ன கிடைக்கும்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே 0 கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 0 + y = 10. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிரும்? 10ன்னு கிடச்சிரும். இப்போ ஒய்யோட வேல்யூ 0ன்னு கொண்டு போய் இங்கே போடுறோம். அப்போ இந்த இடத்துல 0 ஆயிருமா? அப்போ x = 10ன்னு கிடச்சிரும். இது ஒரு ஃபஸ்ட்டு பாக்ஸு. சரி, ஓகேவா? இது ஒரு இப்போ செகண்ட் சம் எழுதிக்கிறோம். y மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன். இதே ஈக்குவேஷன்லையும் அதே மாதிரி எக்ஸுக்கு 0வும் ஒய்க்கு வந்து 0வும் கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எக்ஸோட வேல்யூ, இங்கே ஒய்யோட வேல்யூ. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 கொடுக்கணும், ஒய்க்கு 0 கொடுக்கணும். எக்ஸோட வேல்யூ இங்கே 0 கொடுத்துட்டோம்னா என்ன வரும்? y = 4ன்னு வந்துடும். இப்போ ஒய்யோட வேல்யூ 0 கொடுக்குறோம். இங்கே ஒய்யோட வேல்யூ 0 கொடுத்தோம்னா மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். அதாவது மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ -4ன்னு வந்துடும். நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இங்கே வந்து என்ன எழுதணும்? -4 அப்படின்னு எழுதணும். சரியா? -4ன்னு எழுதிட்டோம். ஓகே, இப்போ இதை செஞ்சிட்டோமா? இதை வச்சு நம்ம இப்போ கிராஃபில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராஃபில் வந்து 2 ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். இது வந்து எக்ஸ், இது என்ன மார்க் பண்ணுவோம்? எக்ஸ் டேஸ். நெக்ஸ்ட் நெகட்டிவ் சைடு வர்றது எல்லாமே எக்ஸ் டேஸ்ன்னு மார்க் பண்ணுவோம். இப்போ மேலே தான் ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் வரும். இப்போ இது ஒய், கீழே என்னென்னு மார்க் பண்ணுவோம்? ஒய் டேஸ் அப்படின்னு மார்க் பண்ணுவோமா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து எழுதுவோமா? இது வந்து 0. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த சைடு 1 2 பாசிட்டிவாக எழுதுவோம். 3 4 5 6 7 8 9 10. அப்போ அதே மாதிரி இந்த சைடு போட்டால் -1 -2 -3 -4. இது மாதிரி பாசிட்டிவ் மேலே மார்க் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இது வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி கீழே வருவோமா? கீழே மார்க் பண்ண என்ன பண்ணுவோம்? -1 -2 -3 -4 -5 -6 7 8 9 10 இது வரைக்கும் போட்டாச்சா?
இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு தனியாக இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்ததை டச் பண்ணணும். ஏன்னா நம்ம மொட்டையாக மார்க் பண்ணிவிட்டு கடைசியில் ஜாயின் பண்ணுவோம்னா எந்த பாயிண்ட்டை எதில் போய் ஜாயின் பண்ணணும்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணுவோம். 0 10 எக்ஸ் ஆக்சிஸில் 0னா இந்த இருக்குது 0, ஒய் ஆக்சிஸில் ஒரு 10 எங்கே இருக்குது 10 இந்த இருக்குது. அப்போ இது வந்து என்ன ஆகும் 0, 10 அதை மார்க் பண்ணிட்டோம். அடுத்து என்ன வேல்யூ இருக்குது இங்கே 10, 0ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் 10ம் ஒய் ஆக்சிஸில் 0வும். அப்போ இதுதான் இப்போ என்ன வருது 10, 0. அப்போ என்ன பண்ணணும், இந்த லைனையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாமா? நான் ஜாயின் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண உடனே நம்ம பக்கத்தில் என்ன எழுதிடணும்னு இந்த எக்ஸ் பக்கத்தில் அதோட நேம் எழுதிடணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. இதுதான் இந்த லைனோட நேம். இதே மாதிரி இப்போ செகண்ட் லைன் மார்க் பண்ணுவோமா? 0, 4 எங்கே இருக்குது 0 இருக்குது, பாசிட்டிவ் 4 எங்கே இருக்குது இந்த இருக்குது. அப்போ இதுதான் 0, 4. இன்னொன்று என்ன இருக்குது -4, 0 அப்படின்னு இருக்குது. அப்போ எக்ஸில் -4, 0னா எங்கே இருக்குது இந்த இருக்குது. இதுதான் -4, 0. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோமா? ஜாயின் பண்ணால் இங்கே பாருங்களேன், இது ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணால் பார்த்தாலே தெரியுது. ஜாயின் பண்ணால் இங்கே வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் இதை கட் ஆகாது. கட் பண்ணால் தான் ரெண்டு இதுவும் இன்டர்செக்ட் ஆகி கட் ஆகிற இடம் தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் வர காமன் சொல்யூஷனாக இருக்கும். ஆனால் இது கட்டே ஆகலை. அப்போ இன்னும் கொஞ்சம் இது அப்படி நீட்டி விட்டோம்னா தான் கட் ஆகும். எங்கே போய் நீட்டினா கட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாருங்களேன், இந்த லைனில் எங்கே வரைக்கும் வருது, ஒரு 3 கொடுத்து பார்ப்போமா? அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணி பார்ப்போம். எக்ஸோட வேல்யூவுக்கு நம்ம 3ன்னு கொடுத்து பார்ப்போமா? எக்ஸோட வேல்யூக்கு இங்கே 3 கொடுத்து பார்ப்போம். எக்ஸ்க்கு 3ன்னு போயிடுச்சுன்னா ஒய்க்கு இந்த சைடு போகையில் என்ன வந்துடும் +3. அப்போ என்ன வரும் 7 ஆயிரும். அப்போ இதை கொஞ்சம் நீட்டி விடுறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். என்ன வேணாலும் கொடுக்கலாம், 2 3 4 நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம். இப்போ 3, 7 அப்படின்னா அதை கொண்டு போய் மார்க் பண்ணுவோமா? பாசிட்டிவ் 3 இந்த இருக்குது, 7 எங்கே இருக்குது இந்த இருக்குது. இது 3, 7. இப்போ பாருங்கள், இதை ஜாயின் பண்ணிட்டு வந்துடுவா நான். இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணோன்னே என்ன சொன்னேன், இந்த இடத்துல இந்த லைனோட நேம் எழுதணும். அப்போ y - x = 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனுக்கு நேம் எழுதிடும். இப்போ ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடத்த பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நேராக எக்ஸ் ஆக்சிஸில் 3லையும் ஒய் ஆக்சிஸில் 7லையும் வருது. அப்போ ஃபஸ்ட் வேல்யூ 3, 7. இதுதான் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த இடத்துல ஸ்கேல் எழுத மறந்துடக்கூடாது. ஸ்கேல் எழுதணும். 1 centimeter = 1 unit. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் 1 centimeter = 1 unit. அப்படி எழுதணும் கண்டிப்பாக. இப்போ எழுதி முடிச்சிட்டோமா? இதான் டயக்ராம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன எழுதணும், நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சொல்யூஷன் எஸ் 3, என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 3, 7 அப்படின்னு எழுதி முடிக்கணும்.